அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து சில ஸ்ட்ரெச்சஸ் வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட ஆம்ஸ்ட்ரிங்காக நம்மளோட பார்க்க போகிறோம். நம்மளோட லெக்ஸ் ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிலிட்டி, நம்ம லோயர் பாடி ஃபுல்லாக வந்து நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிறதுக்காக வந்து நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் வந்து நம்ம செஸ்ட்டுமே வந்து நல்லாவே ஓப்பன் ஆகும். ஒரு சில ஸ்ட்ரெச் தான், அது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். எப்படியும் நம்ம நீல் டவுன் பண்ணிக்கணும். நீல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு வலது காலை எடுத்து நல்லா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். நம்மளோட ஹீல் வந்து கீழே படுற மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி இப்படி டர்ன் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடது காலோட இது வந்து டோஸ் வந்து அப்படியே வந்து அப்படி டக் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டு கையுமே எடுத்து பின்னாடி வந்து தலைக்கு பின்னாடி இப்படி கை கோர்த்து இப்படி வச்சுக்கணும். செஸ்ட்டு வந்து நல்லா ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே இப்படி போகணும். இப்படி போய் நல்லா அப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணும் போது இந்த கால் வந்து தூக்காமல் வந்து பார்த்துக்கோங்க. மறுபடியும் இப்படி வந்துட்டு காலை வந்து நல்லா நீட்டி வச்சுட்டு அதே மாதிரி இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறோம். சைட் ஸ்ட்ரெச் மறுபடியும் வந்துடலாம். இது மாதிரி ஒரு 2-3 தடவை வந்து அப்படியே செஞ்சுடுவோம். ஒரு வலது பக்கம் வந்து ஒரு 3 தடவை, இடது பக்கம் வந்து ஒரு 3 தடவை, அந்த மாதிரி செஞ்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பர் தைஸ், இந்த குவாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னர் தைஸில் வந்து நல்லாவே கிடைக்கும். இன்னர் தைஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ரெச் ஆகிறதுக்காக வந்து நம்ம பண்ணுறோம். கால் நீட்டும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சு, காஃப் மசில் ஸ்ட்ரெச் எல்லாமே கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம செஸ்ட் ஓப்பன் பண்ணி பண்ணுறதுனாலையுமே நம்மளுக்கு ரொம்ப இதாகும். அதே மாதிரி சைட்லையுமே வந்து நல்லா எக்ஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரெச்சே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பாடியே வந்து நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும். ஃபைன். இந்த கால் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சா மட்டும்தான் அந்த ஹீல் தூக்காது. கொஞ்சம் கிட்டக்க வச்சிங்கன்னா அப்படி உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஹீல் தூக்கிடும். அதனால கால் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுக்கலாம். ஒரு நல்ல இன்னேல் எக்ஸேல். இப்போ அப்படியே கால் இப்படி மடக்கிட்டு போகலாம். ஒரு 2 வினாடிகள் அப்படியே இருக்கணும். மறுபடியும் சென்டரில் வந்துட்டு காலை நீட்டிட்டு அப்படியே சைட் ஸ்ட்ரெச். இந்த மாதிரி கொண்டு போகும்போது கையை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடக்கூடாது, அது பார்த்துக்கணும். இன்னும் ஒரு முறை. தளர்த்திக்கலாம். இப்போ இது அப்படியே வந்து நம்ம இடது பக்கத்தில் வந்து பார்த்துடலாம். அதே மாதிரி நம்ம நீல் டவுன் பண்ணிக்கணும். நீல் டவுன் பண்ணி 2 கால் முட்டியுமே சேர்த்து வச்சுக்கணும். குதிக்கால் வந்து அப்படியே நல்லா இப்படி ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும். டோஸ் வந்து டக் பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு கால் எடுத்து இப்படி நல்லா இப்படி திருப்பிக்கணும். திரும்பும் போது நம்மளோட ஹிப்பு ஃபுல்லாக திருப்பிடக்கூடாது. ஹிப்பு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். கால் மட்டும் இந்த பக்கம் திரும்புகிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ கையை வந்து கொண்டு போயிடலாம். இரண்டாவது முறை. இதில் பண்ணும்போது முடிஞ்சா அவங்களோட எல்போ வச்சு அந்த நீயை வந்து டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3 தடவை இல்லை 5 தடவை அந்த மாதிரி பண்ணிகிட்டே வரணும். எடுத்த இடத்துல ஒரு 5-6 தடவைலாம் பண்ணினா வந்து கொஞ்சம் இடுப்பு பிடிச்சிக்கிற மாதிரி ஆகிடும். இடுப்போ இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துல வந்து பிடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 3 முறை செஞ்சுட்டு வலது பக்கமும் இடது பக்கமும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 6 தடவை அந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த கிராம்ஸுமே வந்து வராது. அதே நேரத்தில் நம்மளோட ஃபுல் பாடி ஃப்ளெக்சிபிலிட்டியுமே வந்து நல்லாவே இருக்கும். இந்த பயிற்சியை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.